மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் கூட்டணி அடைந்திருக்கிறது. இந்தியா கூட்டணின்னு கூட்டங்கள் நடத்துறாங்க, வெவ்வேறு இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்க. ஆனா தேர்தல் அரசியல்னு வரும்போது அந்த இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கணுமா வேண்டாமா? தேர்தலுக்கு போகிற போது நெருக்கமா தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா தேஜஸ்வி தான் அங்க வந்து பெரிய லீடராகவே இருந்தாரு. ஐயா லாலு பிரசாத்தினுடைய மகனை ஒரு முதல்வர் வேட்பாளர்னு அறிவித்தல காங்கிரஸ் தலைமைக்கு என்னங்க சிக்கல்? தேஜஸ்வி கிட்ட தான் அதிக சீட்டுகளும் இருக்கும்போது அதை பகிர்ந்து தானே கொடுக்க முடியும். அதை எப்படி நீங்க காங்கிரஸோட குற்றமா நீங்க சொல்ல முடியும்? தேர்தலுங்கிறது ஒரு வார் மாதிரி, அதற்கான தயாரிப்புகள் இருக்குல்ல, அதுல இவ்வளவு கவனக்குறைவா இருந்தா அது தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா? தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? ஐயா விஜய் என்ன சொல்றாரு? முதல்வரை நேரடியா குற்றம் சாட்டுறாரு, ஸ்டாலின் அங்கிள்ங்கிறாரு, சவால் விடுறாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஐயா ராகுல் காந்தி ஐயா விஜயோட லைன்ல போலாமா? அது கூட்டணி தர்மமா? விஜய் பக்கம் வந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற பேச்சு எல்லாமே வந்துருச்சு இல்லையா? இப்ப ஐயா விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்காருன்னு வைங்க, அப்பா ஐயா ராகுல் காந்தி பேசுறாருன்னு வைங்க, அது தப்பே இல்லை. ஏன்னா அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். நீங்க தாவேக தலைவர்கிட்ட பேசுறதுக்கும் முதல்வர்கிட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இங்க அரசியலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆனால் நீங்க எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறீங்க? ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நீங்களும் வளரணும். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது இவங்க யாராவது இப்படியாப்பட்ட குரலை எழுப்புறாங்களா? ஆனா இதற்கு முதல் விதை போட்டது யாரு? திமுக இல்ல, காங்கிரஸ். அதிருப்தியை வெளிப்படுத்தினது யாரு? காங்கிரஸ். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகால கட்சிங்க, அவங்க அப்படியே அந்த அதிருப்தி குரலை அப்படியே கேட்டு விட்டுருவாங்களா? அதாவது எதிரிக்கு எதிரி நண்பங்கிறது அரசியல்ல என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து நடைமுறைக்கு தான். ஆனா அரசியல்ல வந்து யார் எதிரி யார் நண்பன்கிறது பெட்டியை உடைச்சாதான் தெரியும். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட இருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள். வணக்கம் ஐயா. பீகார் தேர்தல் முடிவு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் வெளியாக இருக்கிறது. முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய டஃப் இருக்கும். அது வந்து காங்கிரஸ் கூட்டணி, மகாபந்தன் கூட்டணி வெற்றி பெறும், காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலை இருந்துச்சு. ஆனால் பின்னாடி கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருந்தது. 10,000 ரூபாய் திடீரென்று கொடுக்கப்பட்டது ஒரு காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இவ்வளோ பெரிய மாற்றம், அதாவது எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் கூட்டணி அடைந்திருக்கிறது. பாஜகவும் அதனுடைய கூட்டணியும் ஒரு மிகப்பெரிய ஸ்வீப் அடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை மொத்தம் 3ஆக பிரித்து பார்க்கணும். ஒன்று வந்து 20 ஆண்டு கால நிதிஷ் ஆட்சி பீகாரில் என்ன செய்திருக்கிறது, அதற்கு விழுந்த வாக்குகள் ஒன்று. இரண்டாவது இந்த எஸ்ஐஆர் கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட 10,000 ரூபாய், அதாவது போல் மேனேஜ்மெண்ட், இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மூன்றாவது மகாகட்பந்தன் கூட்டணி எங்கெங்கெல்லாம் தவறு செய்தார்கள். இந்த மூன்றும் சேர்ந்து தான் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுத்திருக்கிறது. ஆர்ஜேடி கடந்த முறை பெற்றதைப் போலவே 23% வாக்குகளை தான் இந்த முறையும் பெற்றிருக்கிறது. அதில் என்னென்னா, கடந்த முறை வந்து 0.03% வாக்கு வித்தியாசத்தில் தான் ஆர்ஜேடி வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பையே இழந்தது. 2 கூட்டணிகளுக்கும் வாக்கு வித்தியாசம் 12,000 வாக்குகளுக்கும் குறைவாக தான் இருந்தது. 37.26% என்டிஏ கூட்டணி, 37.23% இந்தியா கூட்டணி வாங்கி அந்த தேர்தல் இருந்தது. இந்த முறை வந்து ஆரம்பத்திலிருந்தே மகாகட்பந்தன் கூட்டணியில் ஏற்பட்ட சிக்கல்கள் நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த 3 விஷயத்தில் நிதிஷ் ஆட்சி பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த எஸ்ஐஆர் 10,000 ரூபாய் பற்றி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க. இந்த 3வது பகுதி இருக்குல்ல, இந்த மகாகட்பந்தன் கூட்டணி அப்படிங்கிறது வந்து என்னென்ன பண்ணுச்சின்னு நம்ம பார்த்தோம்னாலே, ஏன் வந்து இவ்வளோ பெரிய இந்த களம் வந்து தேர்தலுக்கு போகிற போது நெருக்கமாக தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தேஜஸ்வி தான் அங்கே வந்து பெரிய லீடராகவே இருந்தார். பாஜகவில் ஒரு முகமாக யாருமே இல்லை. ஐயா நிதிஷ் வந்து 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் தான் உரையாற்றக்கூடிய அளவில் தான் அவர் இருக்கிறார். போவார், ஒரு சின்ன டெக்ஸ்ட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசுவார். ஆனால் பெரிய கூட்டத்தை கூட்டி பெரிய உரையாற்றி இப்போ வைரலாகிற ஒரு ஆளாக இருந்தது வந்து ஐயா தேஜஸ்வி. 36 வயது, பெருந்தலைவர் லாலு அவர்களுடைய புதல்வர். அவர் என்ன நடந்தது நீங்கள் பாருங்களேன். கூட்டணி மற்ற இடங்கள்லாம் இந்தியா கூட்டணியாக இருக்குது, பீகாரில் அது மகாகட்பந்தன் கூட்டணிங்கிற ஒரு பேரில் இருக்குது. சரி, அவங்க அது நீண்ட காலமாக அப்படி போட்டி போடுறாங்க. இந்த கூட்டணிக்குள்ளே நான் வர விரும்புகிறேன்னு ஜேஎம்எம் சொல்லுது, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அவங்க யாரோ கிடையாது, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. பக்கத்து மாநிலமான ஜார்க்கண்டில் ஜேஎம்எம்மோடு சேர்ந்து காங்கிரஸும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது.
அவங்க கடிதம் கொடுத்துட்டேன், காத்திருக்கிறோம், எங்களுக்கு அங்கேருந்து எந்த பதிலுமே வரல அப்படின்னு சொல்லி மாநில தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயமோட மாநில தலைவர், இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை, நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறதுலேருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க விலகிக்கிட்டாங்க. அவங்க கேட்டதே 5 சீட்டு. நீங்கள் நெகோஷியேட் பண்ணியிருந்தா 3ஓ 4ஓ கூட நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கலாம். இது ஒரு விஷயம். இந்தியா கூட்டணின்னு கூட்டங்கள் நடத்துகிறாங்க, வெவ்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் தேர்தல் அரசியல்னு வரும்போது அந்த இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கணுமா வேண்டாமா? இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சி தானே. அவங்களும் அந்த எல்லைப்புற மாவட்டங்களில் ஜார்க்கண்டு பீகார்லேருந்து பிரிந்து போன ஒரு மாநிலம். அந்த எல்லைப்புற மாவட்டங்களில் ஜேஎம்எம்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதை கணக்கில் எடுக்கணுமா வேண்டாமா? ஒவ்வொரு தொகுதியும் நம்ம வேலை பார்க்கணும்ல. அப்போ எவ்வளோ கவனக்குறைவு பாருங்கள். அதை விட்டாச்சு. அடுத்து பரவலாக எல்லாரும் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு, எம்ஐஎம் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்குது, அதனால தான் வந்து பல இடங்களில் இந்தியா கூட்டணிக்கு தோல்வி அடையுது, அவங்க வந்து பாஜகவோட வந்து ரகசியமாக நெருக்கமாக இருக்காங்க, இப்படிலாம் எதோ சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் என்ன நடந்தது? ஓவைசியோட கட்சி. ஆமாம், அவர் கடிதமே கொடுத்தார். ஐயா ஓவைசி, நீங்கள் எனக்கு 6 தொகுதி மட்டும் கொடுங்கன்னு போகுதுன்னு கேட்டார். அவர் வந்து காங்கிரஸுக்கு கடிதம் எழுத முடியாதனால ஆர்ஜேடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். எனக்கு 6 இடம் மட்டும் கொடுங்க போதும். சீமாஞ்சல் அப்படிங்கிறது பீகாரை ரீஜனாக சொல்லுவாங்க. சீமாஞ்சல் அப்படிங்கிறது கிஷன்காஞ்சி, அரோரா, புர்னியா, கத்திகார், இந்த மாவட்டங்கள், அப்படி வெஸ்ட் பெங்காலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இங்கே இந்த மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் 73% இருக்காங்க. இன்றைக்கு அவர் 5 இடங்களை வென்றிருக்கிறார். அவர் கேட்டது 6 இடம் கூட்டணியில். 32 இடங்களுக்கு அவர் வேட்பாளரை போட்டிருந்தார். அப்போது அவர் வந்து ஒரு ஊடகத்தில் வந்து அவரை பேட்டி எடுக்கும்போது, ஏன் நீங்கள் வந்து கூட்டணிக்கு போகலைன்னா அவர் ரொம்ப கோபமாக கூட சொன்னார். ஏங்க, நான் கடிதம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்கெல்லாம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்காங்க, நான் எப்படிங்க வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னே சொன்னார். அப்போ எம்ஐஎம்ஐ வெளியே விட்டாச்சு. ஜேஎம்எம்ஐ போட்டியிலிருந்தே தூக்கி தூர போட்டாச்சு. சரி, இப்போ பீகாரில் 2 கட்ட தேர்தல் அறிவிச்சாச்சு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே ஐயா லாலு, அம்மா ராப்ரி, ஐயா தேஜஸ்வி 3 பேரும் ஒரு வழக்கு விஷயமா டெல்லி போகிறாங்க. அப்போ அவங்க காங்கிரஸ் தலைமையை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி நேரம் கேட்குறாங்க. நேரம் கொடுத்தாங்களா? நேரம் கொடுக்கல. காங்கிரஸ்லேருந்து யாரையுமே அவங்க சந்திக்க முடியல. அந்த வழக்கு முடிஞ்சோன்னா அன்றைக்கி மாலையே வந்து அவங்க திரும்பி பட்னா வந்துட்டாங்க. சரி, 2 ஃபேஸ் எலெக்ஷன். உங்களோட சமபலத்தோடு இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி, இன்னும் சொல்லப்போனால் பாராளுமன்ற தேர்தலில் உங்களை விட சிறப்பாக செயல்பட்ட என்டிஏ கூட்டணி தேர்தல் அறிவித்த உடனேயே யார் யார் எந்தெந்த இடங்களில் போட்டி போடுறாங்க, எத்தனை இடங்கள்னு சீட்டு பகிர்மானம் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி, என்டிஏ கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்லையா? இருக்குது. ஐயா சிராக் பாஸ்வான் தலைமையில் இருக்கிற எல்ஜேபி இந்த கூட்டணிக்குள்ளே வர்றதை ஐயா நிதிஷ்குமாரே விரும்பலை. ஏன்னா கடந்த முறை அவர் வந்து வெளியே நின்று பாஜக அல்லாத என்டிஏ கூட்டணிகளுக்கு எதிராக தேர்தலையே போட்டி போட்டார். அவருக்கு 29 இடம் கொடுக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஐயா மாஞ்சி அவர்களுக்கு, ஹெச்ஏஎம்மோட மாஞ்சி அவர்களுக்கு அது பிடிக்கலை. இவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலும் பாரதிய ஜனதா உட்கார்ந்து பேசி 101, 29, 6, 6ன்னு இடங்களை தெளிவாக பிரிச்சுட்டு தேர்தல் களத்துக்கு வராங்க. இவங்க எப்போ நம்ம ஒரு தேர்தலுக்கு சீட்டு இடப்பகிர்மானத்தை நீங்கள் எப்போ சொல்லணும்? முதலாம் கட்ட வேட்புமனு தாக்கல், முதலாம் கட்ட தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் முடிஞ்சாச்சு. சரி, முடிஞ்ச உடனேயாவது சொன்னாதானே வாபஸ் பெறக்கூடியவர்களை அவன் மனம் போல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க, விருப்பம் போல வந்து வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க. முதலாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு வாபஸ் பெறுகிற நேரம் வரைக்கும் கூட்டணி அறிவிக்கப்படலை. 11 தொகுதிகளில் இவங்க கூட்டணியில் இருக்கவங்களே ஒருத்தரை எதிர்த்து ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. எங்க எவ்வளவு சிக்கலான தேர்தல். தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு தெரியுது, பீகாரில் இந்த முறை தேர்தல் இவ்வளவு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அவங்களுக்கு தெரியாதுங்களா? அப்போ இது என்ன? இதில் யாரோட மனப்பான்மை இது? காங்கிரஸ் 8% வாக்க வச்சிருக்கு, ஆர்ஜேடி 23% வாக்க வச்சிருக்கு. விஐபின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கட்சிக்கு 14 இடங்களை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதில் என்னன்னா, கடந்த 2020 தேர்தலில் அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தது சிபிஐஎம்எல். அவங்க வந்து குறைவான இடங்களில் போட்டி போட்டு நிறைய இடங்களில் வென்றிருந்தாங்க. காங்கிரஸ்
71 இடங்களில் போட்டி போட்டு 19 இடங்களில் தான் 2020 வென்றிருந்தது. காங்கிரஸ் இந்த முறை எங்களுக்கு 65 சீட்டு வேணும்னு கேட்குது. ஆர்ஜேடி 55 சீட்டுன்னு சொல்லுது. கடைசி 61 இடங்கள்னு போடுறாங்க. அந்த 61லையும் 4 இடத்துல ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு. ஒரு கூட்டணிக்குள்ளே போட்டி போட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு ஒரு புது வார்த்தையை சொன்ன பெருமை வந்து மகாகட்பந்தன் கூட்டணிக்கு இந்த முறை நிச்சயமாக சேரும். அப்போது நீங்கள் வந்து ஓகே, முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா தேஜஸ்வி தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா காங்கிரஸ் 122 இடங்கள் அறுதி பெரும்பான்மைக்கு தேவை அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் 61 இடங்களில் தான் போட்டி போடுது. பாஜக 101 இடம், ஜேடியு 101 இடம், 143 இடங்களில் போட்டி போடக்கூடிய ஐயா தேஜஸ்வி தான் இதுக்கு நேச்சுரலாகவே ஒரு முதல்வர். நீங்கள் அவர் ஒருத்தர் தான் அந்த 122 மார்க்கை தாண்டுற இடத்துல இருக்காரு. அப்போ அவரை நீங்கள் அறிவிக்கணுமா இல்லையா? இந்தா வந்து அறிவிக்கிறோம், நாளைக்கு வந்து அறிவிக்கிறோம். கடைசியில் அந்த அறிவிப்புக்கு ஐயா ராகுல் காந்தி வரவே இல்லைங்க. இந்தியா கூட்டணியோட எல்லா கூட்டங்கள்லையும் ஐயா தேஜஸ்வி போய் கலந்துக்கிட்டாரா இல்லையா? நீங்கள் நம்ம செய்தி பார்க்குறவங்களுக்கே தெரியும். பொது இடங்களில் காங்கிரஸ் தலைமையோட ஐயா ராகுல் காந்தி அவர்களும் ஐயா தேஜஸ்வி அவர்களும் அவருடைய தந்தையார் ஐயா லாலு பிரசாத் அவர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு விசுவாசமாக இருந்தார்கள் என்பதை ஒரு பத்திரிகைகளை படிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள முடியும். பாராளுமன்றத்தில் எவ்வளவு முறை நெருக்கமாக பேசியிருக்கிறார். இவ்வளவு இருந்தும் கூட ஒரு நீண்ட கால விசுவாசியாக இருக்கக்கூடிய ஐயா லாலு பிரசாத்தினுடைய மகனை ஒரு முதல்வர் வேட்பாளர்னு அறிவித்ததில் காங்கிரஸ் தலைமைக்கு என்னங்க சிக்கல்? அப்புறம் யார் வந்தார்? ஐயா ராகுல் காந்தியும் வரல. பாஜக கிண்டல் அடிக்குது, அவர் ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாரு, அவர் பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன நடந்தது? ஐயா அசோக் கெலாட் வந்து முதல்வர் வேட்பாளர் ஐயா தேஜஸ்வின்னு சொல்றாங்க. கூடவே சேர்த்து ஐயா சகானியவும் ஒரு விஐபி கட்சியை சேர்ந்த சகானியவும் துணை முதல்வர்னு அதை கலந்துக்கிட்டு பண்ணணுமா இல்லையா? ஏன்னா அவர் வந்து இபிசியினுடைய ஒரு பிரிவை சார்ந்தவர். அந்த இபிசிங்கிறது ஒரு பெரிய எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிசி போன்ற ஒரு இது. நம்ம இங்கே வந்து பிசி எம்பிசின்னு வச்சுருக்கோம். அவங்க அங்கே வந்து பிசி இபிசின்னு வச்சுருக்காங்க, எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ்னு வச்சுருக்காங்க. அதில் ஒரு பிரிவை சார்ந்தவருக்கு அறிவிச்சுட்டு இன்னொரு பிரிவை சார்ந்தவர்கள் அஜிடேட் ஆவாங்களா இல்லையா? அதெல்லாம் ஒரு தேசிய கட்சி கணக்கில் எடுக்கணுமா இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் இவர் தேஜஸ்வி கிட்ட தான் ஓவைசி வந்து கேட்டார். அப்படிங்கும்போது தேஜஸ்வி கிட்ட தான் அதிக சீட்டுகளும் இருக்கும்போது அதை பகிர்ந்து தானே கொடுக்க முடியும். அதை எப்படி நீங்கள் காங்கிரஸோட குற்றமாக நீங்கள் சொல்ல முடியும்? ஏன்னா இந்த சீட் ஷேரிங்கில் பிரச்சனை எங்கே இது சீர்படாமல் போகிறதுக்கான புள்ளியே எதுன்னா, ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்குமான அந்த ஷீட் ஷேரிங் தெளிவுபடாமலே இருக்கு. அதனாலேயே அவங்க மற்ற ஏனைய கூட்டணி இருக்குல்ல, அது எதையுமே தெளிவுபடுத்த முடியாமல் இருக்கு. இப்போ காங்கிரஸ் அந்த இடத்துல ஆர்ஜேடியோட சீர்படுத்தி இருந்ததுன்னு வைங்க. இப்போ காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி. உங்கள் கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. காங்கிரஸ் தேசிய கட்சி, அவங்க ஆர்ஜேடியோட முதல்ல சீர்படுத்தி இருந்தாங்கன்னு வைங்க. அதற்கப்புறம் இந்த சிறிய கட்சிகள் எல்லாரையுமே ஒரு சீர்படுத்தி இருக்க முடியுமா இல்லையா? இங்க நீங்க 60 இடங்களா 65 இடங்களா 55 இடங்களான்னு அங்க பிரச்சனையில இருந்த காரணத்தினால தான் மற்ற எந்த கூட்டணி கட்சிகளோட உள்ள இடங்களையும் தேர்தல் நெருங்குகிற வரை சீர்படுத்த முடியாமலே போச்சு. அப்புறம் இதுல வந்து உங்களோட ஓட்சோரி பிரச்சாரத்துல முழுக்க ஐயா தேஜஸ்வி வந்து கூட இருக்காரு. அவரோட நீங்க ஏதாவது ஒரு மேடையை பகிர்ந்து கொண்டீங்களா? அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத நீங்க உறுதிபட ஏதாவது ஒரு பிரச்சாரத்துல சொன்னீங்களா? அப்போ கூட்டணிகளை கட்டி அமைப்பதில் ஏற்பட்ட இந்த சிக்கல் பிரச்சாரம் எப்படி வடிவமைக்கப்பட்டது? ஐயா ராகுல் காந்திக்கு ஒரு தனி திறமை இருக்கிறது. அவர் ரொம்ப எளிதாக வாக்காளர்களோட கனெக்ட் ஆகிறாரு. பீகாரில் கூட வராரு, குளத்தில் குதிக்கிறாரு, மீனை பிடிக்கிறாரு, அப்படியே அழகாக வந்து அங்கே இருக்கிற லோக்கல் பாப்புலேஷனோட கனெக்ட் ஆகிறாரு. அதை பார்க்குற யாருக்குமே இவர் நம்மில் ஒருவர் அப்படிங்கிற எண்ணம் வரும். அங்கே மட்டும் இல்லை, அவர் கல்லூரிக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த சிறப்பு இருக்குது. அப்போ இதையெல்லாம் தேர்தல் வெற்றியாக மாற்றணும்னா தேர்தல் களத்தில் நீங்கள் வந்து இன்னும் சிறப்பாக பணியாற்றணும்ல. தேர்தலுக்கான சில வரைமுறைகள் இருக்குல்ல. தேர்தலுங்கிறது ஒரு வார் மாதிரி, அதற்கான தயாரிப்புகள் இருக்குல்ல. அதில் இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தால் அது தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா? இல்லை, ஒரு பக்கம் நீங்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த கேஷுவலான அப்ரோச்சை இது பண்ணுறீங்க. இன்னொன்று சீட் ஷேரிங்லையோ அல்லது களத்தில் வேலை செய்வதிலையோ, அதாவது பகிர்மானமாக இருந்து, அதாவது எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்து இருப்பதில் கூட்டணியை நிர்வகிப்பதில் இவங்க கோட்டை விட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இது
ராகுல் காந்தியின் தனிப்பட்ட பிரச்சனையா அல்லது காங்கிரஸ்ங்கிறது ஒட்டுமொத்த அமைப்பினுடைய பிரச்சனையா? சார், இன்றைய தினத்தில் அன்றைக்கு எப்படி வந்து இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரான்னு சொன்னாங்களோ, அதே போல் இன்றைக்கு ஐயா ராகுல் தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் ஐயா ராகுல். இப்போ நீங்கள் இந்த கேள்விக்காக நான் உங்களை இன்னொரு மாநிலத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். டெல்லியில் என்ன நடந்தது? டெல்லியில் ஆம் ஆத்மி கூட்டணிக்கு வருமா வராதா கடைசி வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்களா? கடைசி நேரத்தில் கூட்டணி இல்லைன்னு முடிவாகி ரெண்டு பேருமே கடைசி நேரத்தில் தான் வேட்பாளர்கள் அறிவித்தாங்களா? அப்போது காங்கிரஸ் எவ்வளோ வாக்கு வாங்குச்சு? 6%. ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? 4%. ஒருவேளை அந்த கூட்டணி அன்றைக்கு சரியாக இருந்தால் நிச்சயமாக இந்த முடிவு வந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ அன்றைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் யாருடைய முடிவுக்காக காத்திருந்தார்? காங்கிரசினுடைய முடிவு. காங்கிரசினுடைய முடிவு என்பது யாருடைய முடிவு? அதன் தலைவராக இருக்கிற ஐயா கார்கேவனுடைய முடிவா அல்லது ஐயா ராகுலுடைய முடிவா? அன்றைக்கு ராகுலுக்கு வந்து கூட்டணியை சரியாக நிர்வகிக்கிற ஆற்றல் குறைவாக இருக்குதுன்னு சொல்றீங்களா? சார், அவங்க பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் காங்கிரசினுடைய நோக்கத்தை தெரிந்து எண்ணத்தை அறிந்து செயல்படுகிறார்கள். பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் காங்கிரசினுடைய நோக்கம் எண்ணத்திற்கு ஏற்ப சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதை திருப்பி செலுத்த வேண்டிய நேரத்தில் காங்கிரஸ் அப்படி செயல்படுகிறதா? அதுதான் நான் ஆம் ஆத்மி உதாரணத்தை சொன்னேன். இதே தேஜஸ்வி பாராளுமன்ற தேர்தலில் ரொம்ப இணக்கமாக தானே இடங்களை வாங்கி தேர்தலில் போட்டி போட்டார். அப்படியே நீங்கள் சொல்கிறது வந்து பொறுப்பற்ற முறையில் நடந்துக்கிடுங்கிறீங்களா? நீங்களே முடிவுக்கு வாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? இது பெரிய அண்ணன் மனநிலை இல்லையா சார்? அதாவது புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேலே வந்து படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பாஜகவை எதிர்க்கணும்னா நான் ஒரு கட்சி தான் இருக்கேன். அப்போ எல்லாருமே பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் காங்கிரஸை நம்புகிறாங்க. பல பிராந்திய கட்சிகள் காங்கிரஸை நம்புது. இந்தியா கூட்டணியோட கூட்டம் எங்கே வச்சாலும் அவங்க போகிறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து அதே முனைப்பை காட்டணுமா இல்லையா? 36 வயது ஐயா தேஜஸ்விக்கு. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். பொதுவாக தனியாக ரீஜனல் பார்ட்டிகள்லாம் வளர்ந்து வருவதற்கு முன்னாடியே ரீஜனல் பார்ட்டியினுடைய பொசிஷனையும் சேர்த்து இருந்தது காங்கிரஸ் தான். அப்படிங்கும்போது இழந்த பழைய இடத்தை பிடிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? நினைக்கலாங்க. ஆனால் அது நினைக்கலாம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலையும் உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும்ல. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தனியாக போட்டி போட்டு மெல்ல மெல்ல உங்கள் எண்ணிக்கையை கூட்டிக்க வேண்டியதானே? நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் பிராந்திய கட்சிகள் உங்களுக்கு தேவை. பிராந்திய கட்சிகளுக்கு முக்கியமாக இருக்கிற சட்டமன்ற தேர்தல் வந்தால் அவங்கள நான் கண்டுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? கூட்டணியில் இருந்துக்கிட்டே எங்களுக்கு அதிக சீட்டு வேணும். இந்த இடம் எங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? ஐயா விஜய் என்ன சொல்கிறாரு? முதல்வரை நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. ஸ்டாலின் அங்கிள்ங்கிறாரு. நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன்றாரு. சவால் விடுறாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஐயா ராகுல் காந்தி ஐயா விஜயோட லைனில் போகலாமா? அது கூட்டணி தர்மமா? இதே வித இங்கே மாநிலத்தில் இருக்கிற ஒரு பிராந்திய கட்சியோட தலைவர் செய்வாரா? திமுகவோட அனுமதியோடு தான். சரி சார், நான் தான் கேட்குறேன். இங்கே பிராந்திய கட்சி ஒரு கட்சியோட தலைவர் நான் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண முடியுமா? கூட்டணியில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்டுகளே எடுத்துக்கோங்க. கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் திமுக ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் பேசுறேன்னு பேசுவாங்களா? பேச முடியுமா? இது பேசுறது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் என்னன்னா விஜய் பக்கம் வந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற பேச்சு எல்லாமே வந்துருச்சு இல்லையா? சரி, நீங்கள் கூட்டணியை விட்டு வெளியில் வர்றதோ உள்ளே போகிறதோ காலகாலமாக அரசியலில் ஒரு நீண்ட கால நடைமுறை. அந்த நடைமுறைப்படி நீங்கள் செயல்பட்டுட்டு போயிட வேண்டியதானே? நீங்கள் இந்தியாவெல்லாம் ஆண்ட கட்சி 50 நீங்கள் ஆளாத மாநிலங்களே இல்லை. 50 ஆண்டு காலம் இந்தியா முழுவதும் ஆண்ட ஒரு பெருமை உங்களுக்கு இருக்கிறது. நவீன இந்தியாவை உருவாக்கியதில் உங்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. நீங்கள் இழந்த பெருமைகளை மீட்க வேண்டுமென்றால் அதற்கான பாதையில் தானே போகணும். ஏன் இந்த பிராந்திய கட்சிகளை இப்படி நடத்துறீங்க? அது ஒரு ஜனநாயக மாண்பா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்தியா முழுவதும் வளரணும்னு நினைக்கலாம், திரும்ப ஆட்சி பிடிக்கணும்னு, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் நான் கேட்குறேன். நீங்கள் அங்கே கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயம்னா இங்கே வந்து இந்த ஃபோன் பண்ணலாமா? அவர் எவ்வளோ கடுமையாக இங்கே வந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்துட்டு இருக்காரு. அதுவும் குறிப்பாக அதனுடைய முதலமைச்சரை எவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறாரு. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பேசலாமா? இல்லை, இது வந்து ஒரு புது பாலிடிக்ஸ், அதாவது ஒரு நட்பு
அந்த மாதிரி ஒரு அதாவது புது விதமான பாலிடிக்ஸ்னு அதை அவர் அனுபவப்படுத்துறாரு இல்லையா? இப்போ நீங்கள் எதிர்க்கட்சிகளில் இருந்தப்போ மோடியே போய் கட்டி பிடிச்சிட்டாரு அப்படிலாம் கூட நாடாளுமன்றத்தில் சார். நடக்கும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அந்த ஒரு இது போல் நெரிசல் மரணம் நடந்தபோது யோகி ஆதித்யநாத்துக்கு ஐயா ராகுல் காந்தி ஃபோன் பண்ணாங்க. அவர் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறது ஒன்றுமே இல்லை. ஒரு தேர்தல் நடக்க போகிற ஒரு ஆண்டு அவர் ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நேரடி எதிரியாக சொல்லி களத்துக்கு வருகிறார். நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. இப்போ ஐயா விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காருன்னு வைங்க, அப்போ ஐயா ராகுல் காந்தி பேசுகிறாருன்னு வைங்க, அது தப்பே இல்லை. ஏன்னா அது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு. நீங்கள் தாவேக தலைவர்கிட்ட பேசுகிறதுக்கும் முதல்வர்கிட்ட பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போது இது என்னன்னா, அவர் பாஜகவை எதிர்க்கிறார், திமுகவை எதிர்க்கிறார், அஇஅதிமுகவையோ காங்கிரஸையோ பெரிதாக எதிர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு நடைமுறையை அவர் எடுத்துகிட்டு வர்றார். அந்த நேரத்தில் காங்கிரசினுடைய மிக முக்கியமான மூத்த தலைவர் அவரிடம் பேசுவதுங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை களத்தில் ஏற்படுத்தும்னு பார்க்கணும்ல. இன்னொரு பக்கம் இப்போ இந்த இவ்வளவு பெரிய பின்னடைவு காங்கிரசினுடைய மகா கட்பந்தன் கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே இங்கே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பெரிய அளவிலான நாங்கள் பெருசாக வளர்ந்துருக்கிறோம், பெரிய அதிர்வலைகள் இந்தியா முழுவதிலும் எங்களால் ஏற்பட்டிருக்குது, அதனால் எங்களுக்கு அதிகமான சீட் வேணும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? சார், நான் நம்பர் வெற்றி தோல்வி அதுக்குள்ளேயே போகலை. அதெல்லாம் இரண்டாம் கட்டம் சார். நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, அது சொல்லிட்டீங்க. நான் கேட்குறது இது எப்படி அடுத்து சார் அப்படியே தானே இங்கேயும் நடந்துக்கிறாங்க சார். உங்களுக்கு நீங்கள் உங்கள் எண்ணிக்கையை கூட்டணும், உங்கள் கட்சியை வளர்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜனநாயக மாண்புகளுக்கு உட்பட்டு இந்தியாவினுடைய மிக மூத்த கட்சி பிராந்திய கட்சிகளை, அதுவும் பாஜக போன்ற ஒரு வலிமையான சக்தி, வலிமையான சித்தாந்தம் இன்னொரு புறத்தில் இருக்க போது நேச சக்திகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துக்கு வாங்க. கூட்டணி எப்படி அமையுது, அது எப்படி போகுது. இப்போ சித்தாந்த ரீதியாக இவங்க எல்லாம் ஒரே இடத்துல நிற்கிறவங்க தான் இல்லையா? இவங்க ஒரு மதச்சார்பினை பேசக்கூடியவர்கள், ஒரு சமூக நீதி பேசக்கூடியவர்கள், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும்னு சொல்லக்கூடியவர்கள் இங்கே இருக்காங்க. அவர்களுடைய சித்தாந்தம் வேற. அப்போ நீங்க ஒரு நேச சக்திகளோட எப்படி நடந்துக்கிறதுன்னு இருக்குல்ல. உங்க நேச சக்திகளுக்காக கட்சியை வளர்க்க வேண்டாம், இங்க அரசியலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் நீங்க எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறீங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 60 சீட் எங்களுக்கு வேணும்னு கேட்குற ஒரு உறுப்பினருடைய கேள்வியும் ராகுல் காந்தி அவர்களுடைய எண்ணமும் ஒரே தாட் ப்ராசஸ்லேருந்து தான் வருது. அந்த உறுப்பினரை கண்டிக்கணுமா இல்லையா? சீட்டு பேரம் பேச வேண்டிய இடம் எது? தலைமைகள் தானே பேசிக்கும். ஆட்சியில் பங்கு பற்றி பேச வேண்டியது யாரு? தலைமை தானே எடுக்கணும். இப்போ ஐயா விஜய் வராரு, அவர் கொள்கை முடிவாக சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லிருச்சா? இந்த கூட்டணிக்கு தலைமை யார் தமிழ்நாட்டில்? அவங்க சொன்னால் தானே நீங்கள் பேசணும். அப்போ இந்த அதிருப்தி குரல்கள்லாம் எழும்போது அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதா இல்லையா? அதை வேடிக்கை பார்த்தா அது என்ன மாதிரியான அரசியல் சொல்லுங்க? இது என்ன மாதிரியான? நீங்க வளருங்க, 60 இல்லை 234 நீங்க பேரத்தை அதிகரித்துக்கிறதுக்கு இந்த மாதிரி பேச விடுறது ஒரு வழக்கம் தானே. நீங்க சில நேரங்களில் விசிகால இருந்து கூட அந்த மாதிரி 50 சீட் கேட்டாங்க. அவங்க கண்டிக்கிறாங்க சார், அவங்க தலைமை அதை கண்டிக்குது. இங்க இந்த அதிருப்தி குரல்களை அவங்க அப்படியே விட்டுறாங்க. அப்ப அது என்ன மாதிரியான செய்தியை எழுப்புது சார்? நீங்க ஒரு நேச சக்தின்னு சொல்றீங்க, நமக்கு ஒரு பொது எதிரி இருக்கிறதா நீங்க சொல்றீங்க, ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நீங்களும் வளரணும். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது இவங்க யாராவது இப்படியாப்பட்ட குரலை எழுப்புறாங்களா? அவங்க பிராந்திய கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லுது? நம்ம இந்தியா கூட்டணி ஜெயிச்சா போதும், அப்புறம் மற்றதை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. யாராவது பாராளுமன்ற தேர்தல் அப்போ எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும், இது எதையாவது பேசுதா பிராந்திய கட்சிகள்? பிராந்திய கட்சிகளுக்கு ஒரே நோக்கம் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணுங்கிறது தானே இருக்கு. அவங்க அந்த அடிப்படையில் தானே அப்போ சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு என்ன இருக்கணும்? நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பேசிக்கலாம் அப்படின்னு தானே இருக்கணும். ஏன் இந்த டோன் டிஃபரன்ஸை ஏன் நீங்கள் கவனிக்க தவறுறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் பிராந்திய கட்சிகள் என்ன மாதிரியான ஒருமித்த குரலோடு வெற்றி இலக்கை நோக்கி போகிறது? சட்டமன்ற தேர்தலுக்கு மையிட்டு ஏன் அந்த ஒருமித்த குரல் உருவாகாம போகுது?
இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த முதல்ல சொன்னீங்க, அதாவது இந்தியா கூட்டணின்னு அறியப்படுகிற கூட்டணி பின்னாடி அங்கே மட்டும் வந்து மகா கட்பந்தன்னு பேரை மாற்றிக்கிடுறாங்க, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை உள்ளே சேர்க்கலை அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. அப்போ அதே மாதிரி காங்கிரஸை தள்ளி வைத்து விட்டு அல்லது விலக்கி விட்டு ஒரு திட்டம் வந்து திமுகவுக்கு இருக்கலாமா? அது ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. ஏன்னா இப்போ இன்றைக்கு ஐயா விஜய் வர்றதுங்கிறதும் இப்போ நீங்கள் வந்து 2016 தேர்தலை எடுங்க. அந்த தேர்தலில் 3வது அணியாக மக்கள் நல கூட்டணி இருந்தது. அவங்க 3% வாக்குகளை அப்போ வாங்கினாங்க. அப்போ 3% வாக்குகளை அவங்க வாங்க போய் அன்றைக்கு ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1.25% வாக்குகளில் வெற்றி பெற்றாங்க. அப்போ இந்த தேர்தலில் ஐயா விஜய் அவர்கள் ஒரு சக்தியாக வருகிறார். அவருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வே எல்லாமே 23%, 24% வாக்கு இருப்பதாக சொல்கிறது. எல்லாருமே சர்வே எடுத்து பார்க்குறாங்க. அப்போ ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா விஜய் வருகையை பொறுத்து தமிழக அரசியல் களத்தை தனக்கு ஏற்றது போல வடிவமைக்க பார்க்கும் தானே. அந்த வாய்ப்பை விட்டுற மாட்டாங்கல்ல. ஏன்னா ஒரு 3வதாக ஒரு ஒரு சக்தி வருது, ஒரு பிராந்திய கட்சி எழுந்து வருது. அப்படிங்கும்போது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் அது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே ஒரு அறிவார்ந்த கட்சி. அந்த கட்சி இந்த களத்தை நாம் எப்படி சீர்படுத்த வேண்டும், நமக்கு ஏற்றாற் போல செய்ய வேண்டும். என்னுடைய கணிப்பு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை 200 தொகுதிகளுக்கு மேல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற வகையில் தான் அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வார்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கட்சியை வலுப்படுத்துகிற விதம் முரசொலியை பார்த்தா அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. கட்சியை மறுசீரமைப்பு பண்ணுறாங்க, மறு கட்டமைப்பு பண்ணுறாங்க, மாவட்ட செயலாளர்களை வந்து மாற்றி போடுறாங்க. மாவட்டங்களை இப்போ நீங்கள் ஆலங்குளம் தொகுதி, பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி தொகுதி, அம்பாசமுத்திரத்தையும் ஆலங்குளத்தையும் சேர்த்து ஒரு திராவிட முன்னேற்ற கழக மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ என்னென்னா அவங்க ஒரு புதிய பாதையில் போகிறாங்க. நம்ம இதுதான் இப்படி தான் நம்ம அரசியலை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும்ன்ட்டு. பூத் லெவலில் ஏற்கனவே பிஎல்ஏ இருக்குது, அது கூட இவங்க பிடிஏன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ கூடுதலாக இளைஞரணியிலேருந்து ஒரு பூத் லெவல் ஏஜெண்ட் ஒருத்தரை போட்டு நாள்தோறும் முரசொலியில் தொகுதி வாரியாக 200-250 நிர்வாகிகளை அறிவித்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இவ்வளவு தூரம் கட்சி அவங்க ஏன் வலுப்படுத்துகிறாங்க? அதிக இடங்களில் போட்டியிடக்கு தானே. காங்கிரஸுக்கு இந்த முறை திமுக கூட்டணியில் இடம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? சார், நீங்கள் ஒரு கழக குரலை எழுப்புறீங்க. காங்கிரஸுக்குள்ள சில அதிருப்தியான குரல். அவங்க வந்து இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை மதிக்குது. அது மேலே எங்கேயாவது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கா? இல்லை, நமக்கு தெரிஞ்சு இல்லையா? இல்லை. ஆனால் காங்கிரஸுக்குள்ளே இருந்து இந்த அதிருப்தி குரல்கள் வருகிறது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியுடைய தலைமையாக இந்த அதிருப்தி குரல்களை கேட்குமா கேட்காதா? அதை தனக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்காதா? ஐயா விஜய் அவர்களுக்கு எந்தெந்த செக்மெண்ட்டில் வாக்குகள் இருக்குன்னு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸுக்கும் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாக்குகள் இருக்குன்னு அவங்ககிட்ட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவ சிறுபான்மையினர் வாக்குகள் ஐயா விஜய்க்கு பெரிய அளவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே கிறிஸ்தவ சிறுபான்மையினர் வாக்குகள் தான் காங்கிரஸ் கட்சியாலையும் இந்த கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஐயா விஜய் வர்றதுனால அந்த வாக்குகள் அங்கே பிரியும் போது காங்கிரஸை ஸ்ட்ராட்டஜிக்காக அங்கே அனுப்புறது இவங்களுக்கு லாபம் தானே. எப்படி அந்த வாக்கு பிரிய போகுது? இப்போ காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால கிறிஸ்தவ சிறுபான்மையினர் வாக்கு ஒரு 80% வருதுன்னு வைங்க. அது இப்போ வந்து ஒரு 40% குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் ஐயா விஜய்க்கு கணிசமாக கிறிஸ்தவ, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அதே போல் ஐயா விஜய் ஒரு வாக்குகளை இந்தந்த வாக்குகளை பிரிப்பார். அப்போ காங்கிரஸ் நம்முடன் இருந்தால் என்ன லாபம், இல்லாவிட்டால் என்ன லாபங்கிற கணக்கை திமுக போடுமா போடாதா? ஆனால் இதற்கு முதல் விதை போட்டது யாரு? திமுக இல்லை, காங்கிரஸ். அதிருப்தியை வெளிப்படுத்தினது யாரு? காங்கிரஸ். அதோட முன்னாள் தலைவர்ல இருந்து இந்நாள் சட்டமன்ற குழு தலைவர் வரைக்கும் எல்லாரும் அதிருப்தி குரல்ல பேசுறாங்க. அப்புறம் அதை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகால கட்சிங்க. அவங்க அப்படியே அந்த அதிருப்தி குரலாம் அப்படியே கேட்டு விட்டுருவாங்களா? அப்புறம் ஐயா விஜய் வரும்போது மொத்த அரசியலை அவங்க மாற்றி வடிவமைப்பாங்களா இல்லையா? சவால்னு தாங்க சொல்லுவாங்க. ஆனால் அரசியலில் ஒரு கணக்கு, அதாவது எதிரிக்கு எதிரி நண்பங்கிறது அரசியலில் என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து நடைமுறைக்கு தான். ஆனால் அரசியலில் வந்து யார் எதிரி யார் நண்பன்கிறது பெட்டியை உடைச்சாதான் தெரியும். ஏன்னா யார் வாக்கை யார் எடுத்திருக்கான்னு எப்படி தெரியும்? அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்குள்ளே ஐயா விஜய்க்கு எந்தெந்த செக்மெண்ட்டில் போகுது, வாக்குகள் எந்தெந்த பகுதியிலேருந்து யார் யார் போகும்னு பிரிச்சிருப்பாங்க. காங்கிரஸால் என்ன லாபம் என்ன நஷ்டங்கிறத பார்த்துருப்பாங்க. அப்போ வெளியே இன்றைக்கு வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறி பலர் இன்றைக்கு கூட்டணிக்கு இன்னும் எங்க கூட்டணி போறேன்னு சொல்லாமல் இருக்காங்க. அதையும் நீங்கள் மனசில் வைக்கணும். இன்றைக்கு கடந்த தேர்தலில் அஇஅதிமுக பாஜக என்டிஏ கூட்டணியில்
கடந்த முறை பயணித்தவர்கள் இன்னமும் சொல்லாம இருக்காங்க. தேமுதிக கூட இன்னும் இல்லை ஐயா. தேமுதிக சொல்லல, பாமக இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லல. ஐயா ஓபிஎஸ் வேற அங்க இருந்து வெளியில வந்து இருக்காங்க. ஐயா டிடிவி பாராளுமன்ற தேர்தலில் ஒன்னா பயணித்தவர் இன்றைக்கு வெளியே இருக்காரு. ஆளுங்கட்சிக்கு எல்லாமே அட்வான்டேஜ் தானங்க. தே கேன் டயல் எனிபடி. அப்போ அந்த கூட்டணி அவங்க மறுவரையறை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அவங்க மறுவரையறை தமிழ்நாட்டுக்குள்ள மறுவரையறை பண்ணும்போது அவங்க கணக்கு வேற. ஆனா காங்கிரஸை மட்டும் பீகாரை வச்சு கிராஸ் செக் பண்ணுவாங்களா இல்லையா? அப்படிதானே அவங்க புது கூட்டணிகளை உருவாக்குவாங்க. அப்படித்தானே அவர் வந்து இந்த கூட்டணியை ஐயா ஸ்டாலின் எப்படி உருவாக்கினார்? இது ஒன்றும் ஐயா கலைஞர் உருவாக்கிய கூட்டணி இல்லை, ஐயா ஸ்டாலின் உருவாக்கிய கூட்டணி. அவர் உருவாக்கிய கூட்டணியை அவர் மறுவரை செய்வாரா இல்லையா? ஒரு மனிதன் தான் கட்டிய விஷயத்தை மறுவரை செய்கிற வலிமையோடு தான் அந்த மனிதன் இருப்பான். யாரோ ஒருத்தர் கொடுத்தது அப்படின்னா அதை அப்படியே நம்ம பத்திரமா கொண்டு போயிடணுங்கிற எண்ணம் இருக்கும். இது ஐயா ஸ்டாலின் உருவாக்கிய கூட்டணி விதியே தானங்க. நீங்க அவர் உருவாக்கிய கூட்டணி, அவர் இந்த களத்திற்கு இது தேவை, அகில இந்திய அளவில் பாஜக பெரிய சக்தியாக எழுந்து வருகிறது அப்படிங்கும்போது அதற்கு எதிராக ஒரு கட்சியை ஒரு கூட்டணியை கட்டுகிறார். இன்றைக்கு தமிழக அளவில் ஐயா விஜய் எழுந்து வருகிறார். நகரப்புற பெண்கள் வாக்கு இருக்கிறது, இளைஞர்கள் மத்தியில் ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அப்போ இந்தந்த பிரிவினரிடம் செல்வாக்கு இருக்கிறது என்றால் அவரை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏற்ப ஒரு புது கூட்டணியை அவங்க உருவாக்குவாங்க. காங்கிரஸுக்கும் என்ன இருக்கு, நம்ம தாவேக பக்கம் போயிட்டா நமக்கு கேரளால பயன் தரும், நமக்கு வந்து இப்போ பாண்டிச்சேரியில் பலன் சரி, அப்போ போயிட்டு வாங்கன்னு தானே சொல்லுவாரு. ஏன்னா இங்க உள்ள களத்தை இந்த புதிய சக்தியை வைத்து தானே அவர் வந்து உருவாக்குவார். அதனால் இந்த கூட்டணி என்பது ஐயா ஸ்டாலின் உருவாக்கிய கூட்டணி. தான் உருவாக்கிய ஒரு கூட்டணி தனக்கு தேவைப்படுகிற நேரத்தில் மறுவரையறை செய்கிற வல்லமையும் அவருக்கு உண்டு. நிச்சயமாக அவர் மறுவரை செய்வார் என்றுதான் நான் நம்புகிறேன். பீகார் தேர்தல் கொடுத்திருக்கிற ரிசல்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த களச்சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய அதன் எதிரொலி இங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.